ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்சிக்யூஸ் அண்ட் 2 மார்க்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 1 ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கொஷின் பேங்க் பேசிஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஆல் 2 மார்க்ஸ் அண்ட் விச் இன்க்ளூட்ஸ் 1 மார்க் ஆல்சோ. அண்ட் இது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை ஏதாச்சும் ப்ரிலிமினரி ட்ரை பண்ணுறவங்க இதை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பேசிஸில் தான் எழுதியிருக்கேன். எல்லா கொஷின்ஸுமே ஓவரால் கவர் பண்ணிடுவேன் 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க்ஸில். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃபைன் ஹெல்த்தோட டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா WHO 1948 ஸ்டேட் பண்ணதான் எழுதியிருக்கேன். ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஸோ ஓவரால் எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா இருக்கிறது தான் ஹெல்த்துன்னு சொல்லுவோம். ஸோ டிசீஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும் அப்படின்னு இல்லாமல். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெல்த் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் டைமென்ஷன். ஃபிசிக்கல் டைமென்ஷன்னா பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி, நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிறது. மென்டல் டைமென்ஷன்னா பேலன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் சரௌண்டிங்ஸ், நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது. அண்ட் சோஷியல் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க கூட நம்மளோட சரௌண்டிங்ஸில் கம்யூனிட்டி கூட இருக்கவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் சோஷியல் டைமென்ஷனு. ஸோ இது போக அதர் டைமென்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், எமோஷ்னல் டைமென்ஷன், வொகேஷ்னல் அண்ட் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிவென்ஷன். ஸோ தனியாக பார்த்திங்கன்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷன் வித் எக்ஸாம்பிள்னே கேட்டுருக்காங்க. ப்ரைமரி ப்ரிவென்ஷன்றது பார்த்திங்கன்னா த கோல் இஸ் டு ப்ரிவென்ட் டிசீஸ் ஆர் இன்ஜுரி பிஃபோர் இட் அக்கர்ஸ். வரத்துக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறது தான் ப்ரைமரி ப்ரிவென்ஷன். இதோட ஃபோக்கஸ் எப்படி பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனைசேஷன் கொடுக்கறது, வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்த் எஜுகேஷன் முன்னாடியே சொல்கிறது, எஜுகேட் பண்ணுறது அண்ட் என்விரான்மெண்டல் சானிடேஷன். இன்கேஸ் ஏதாச்சும் சானிடரி இஷ்யூஸ்னால வர ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டரி ப்ரிவென்ஷன். வந்ததுக்கு அப்புறமா ஏர்லியர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். இதோட கோல் பார்த்திங்கன்னா டு டிடெக்ட் அண்ட் ட்ரீட் டிசீஸ் இன் ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் டு ஹால்ட், ஸ்டாப் ஆர் ஸ்லோ இட்ஸ் ப்ராக்ரஸ். ஒன்று தடுக்கணும், இல்லைன்னா வந்ததை ட்ரீட் பண்ணுறது தான். ஸோ இதோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட். ப்ராம்ப்ட்ன்றது கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ரொட்டீன் ஹெல்த் எக்ஸாம்ஸ் பண்ணுறது. அண்ட் இன்கேஸ் வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டோம், ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா ஐசோலேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டட் கேஸ், அந்த இன்ஃபெக்டட் கேஸை ஐசோலேட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் அட் ஏர்லி ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ப்ரிவென்ஷன். ஸோ 3 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. டெர்ஷரி ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துச்சு, ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு, ஸோ காம்ப்ளிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்த டிசீஸ்லேருந்து எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ ரெடியூஸ் காம்ப்ளிகேஷன் அண்ட் ரீஸ்டோர் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் டிசீஸ் ஹேஸ் அக்கர்ட். ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த பாதிப்புனால நமக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலான்றது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் ரீஹாபிலிட்டேஷன் ஆர் அண்ட் மினிமைசிங் டிசபிலிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபிசிக்கல் தெரப்பி கொடுக்கறது. அண்ட் க்ரானிக் இல்னஸ் இருக்க பேஷண்ட், லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த இல்னஸ் இருக்குது. ரெட்ரோ பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே HIV கேசஸ்லாம். ஸோ லைஃப் லாங் அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கொடுக்கறது, சப்போர்ட் குரூப் ஃபார் க்ரானிக் இல்னஸ். அண்ட் ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் MR சைல்டு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம். ஸோ அவங்களே என்னெல்லாம் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கறது, அந்த மாதிரி என்னெல்லாம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலான்றதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மில்க் பார்ன் டிசீசஸ். இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டியூபர்குலோசிஸ். ஆக்சுவலி மில்க் பார்ன் டிசீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பாஸ்டரைசேஷன், ஹீட், மில்க் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணாதனாலேயோ இல்லை அந்த மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துலேருந்தோ வரது தான். ஸோ ஃபஸ்ட்டு டியூபர்குலோசிஸ், ப்ரூசெல்லோசிஸ், சால்மோனெல்லோசிஸ் and லிஸ்டீரியோசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4 ஜூனோட்டிக் டிசீஸ். இது 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி ஜூனோட்டிக் டிசீஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ். ஒரு அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிஸ். ஸோ சலைவா ஆஃப் பேட்,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக் இதுலேருந்து வருது ரேபிஸ். அண்ட் ப்ரூசோலோசிஸ் ஆல்ரெடி பார்த்தோன்னா மில்க் பார்ன் டிசீஸ் வந்துச்சு. ஸோ மில்க் பார்னில் இருக்கிறதும் ஆக்சுவலி ஜூனோட்டிக் டிசீஸ் தான். அது போக ஆந்த்ராக்ஸ் அண்ட் தென் லெப்டோஸ்பைரோசிஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நார்மல் பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120/80. ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் எப்போ சொல்லுவோன்னா when the systolic pressure is 120 to 129 and diastolic is 80 mmHg. ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் 130 to 139 இருக்கும் அண்ட் டயஸ்டோலிக் 80 to 89 இருக்கும். ஸ்டேஜ் 2ல் சிஸ்டோலிக் above 140 அண்ட் டயஸ்டோலிக் above 90 இருக்கும். ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டோலிக் above or equal to 180 and 180க்கு மேலே இருந்தாலே அது ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ். அண்ட் 120 or 120க்கு above இருந்ததுன்னா டயஸ்டோலிக்கில் இருந்ததுன்னா அது ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேம் அஸ் ப்ரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன் அண்ட் டெர்ஷியரி ப்ரிவென்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரைமரி ப்ரிவென்ஷனாக வரதுக்கு முன்னாடி எப்படிலாம் காத்துக்கலாம்னா இன்கேஸ் எனக்கு ஃபேமிலி ஹெரிடிட்ரி இருக்குன்னா ஸோ ஹெல்த்தி டயட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே. லோ சால்ட் இன்டேக், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லலாம், எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம், ஹெல்த்தி பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வெயிட் மெயின்டைன் பண்ண சொல்லலாம், ஆல்கோஹால் லிமிட் பண்ண சொல்லலாம், இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஆல்கோஹால் எடுத்துக்கூடாதுன்னு. அவாய்ட் டொபாக்கோ அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் which includes relaxation techniques like yoga, meditation அதெல்லாம் சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு செகண்டரி ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்க்ரீனிங் அப்பப்போ வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம் பிபி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஏர்லி டிடெக்ஷன் இன்கேஸ் பிபி வந்துச்சுன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் டெர்ஷியரி ப்ரிவென்ஷன். வந்ததுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கிறதுனா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் எடுக்கிறது, பிபி மாத்திரை எடுத்துக்கிறது, monitoring and follow-up and management of associated conditions like baseline-ல வேறு ஏதாச்சும் டயக்னோசிஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி டிசீஸ், டயபிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 2 அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். காய்டர் பார்த்திங்கன்னா அயோடின் டெஃபிஷியன்சினாலே தெரியும் லோ அயோடின் இருக்கிறதுனால. ஸோ காய்டர்ன்றது பார்த்திங்கன்னா டியூ டு லோ அயோடின் இன்டேக் ரெடியூஸ்ட் இன் தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அதனால் காய்டர் வரும் ஆர் ஹைப்போதைராய்டிசம் வரலாம். நெக்ஸ்ட்டு கிரிட்டினிசம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது டியூரிங் ப்ரெக்னன்சியில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இம்பேர்ட் மென்டல் டெவலப்மெண்ட் ஆகலாம். ஸோ பெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் அயோடின் கேட்டிருக்காங்க 2 டைம்ஸ். அயோடனைஸ்ட் சால்ட் அண்ட் சீ ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிஷ், செல்ஃபிஷ், டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சின். ஆக்சுவலி ஓவரால் 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைவ் அட்யூனேட்டட் வேக்சின். ஸோ லைவ் அட்யூனேட்டட் வேக்சினும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸில். லைவ் அட்யூனேட்டட் வேக்சின் which means it contains weakened attenuated form of pathogen which is strong and long lasting immunity. ரொம்ப நாள் இந்த இம்யூனிட்டி இருக்கும் நம்ம ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா. MMR மம்ஸ், மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா BCG ஃபார் டியூபர்குலோசிஸ், OPV ஃபார் poliomyelitis and varicella zoster சிக்கன் பாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸில் which means killed pathogen contains pathogen that have been killed or inactivated, weaker than live vaccine, may need booster dose. ஆக்சுவலி இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்காது கம்பேர்ட் டு லைவ் அட்யூனேட்டட். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பூஸ்டர் டோஸ் அப்பப்போ தேவைப்படும். IPV இன்ஆக்டிவ் போலியோ வேக்சின் எடுத்துக்கிறது. அண்ட் தென் ஹெப்பாட்டிட்டிஸ் A, ரேபிஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்ஸாய்ட் வேக்சின் contains inactivated bacterial toxins, example diphtheria and tetanus. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா subunit recombinant polysaccharide and conjugate vaccine contain parts of pathogens like protein or sugar, example hepatitis B, HPV, human papilloma virus and Hib vaccine. Next mRNA vaccines, new technology, contains genetic material that instructs cells to maintain a protein that triggers on immune response. For example COVID-19 இது related vaccines தான். So 5 types of vaccine இருக்குது. live, inactivated, toxoid, subunit recombinant, polysaccharide and conjugate vaccine and mRNA vaccines. Next பார்த்திங்கன்னா 6 killer disease. இது வந்து ரொம்ப important questions. And name vaccines preventable 6 killer disease. So disease along with vaccine எழுதியிருக்கேன். tuberculosis,
அதோட வேக்சின் பார்த்திங்கன்னா பிசிஜி, பெசிலஸ் கால்மெட்-குரியன். நெக்ஸ்ட்டு டிபிடிக்கு டிப்திரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ் தான் வேக்சினு. அண்ட் போலியோமைலிட்டஸ்க்கு ஓபிவி ஆர் ஐபிவி, ஓரல் போலியோ வேக்சின் ஆர் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீசல்ஸ்க்கு எம்எம்ஆர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஐடியல் டைம் டு கிவ் டிபிடி வேக்சின் டு இன்ஃபேண்ட். ஆக்சுவலி இது இம்யூனைசேஷன் ஷெட்யூல் படித்தாலே தெரியும். அட் 6 வீக்ஸ் ஒரு வேக்சின் கொடுக்கணும், அட் 10 வீக்ஸில் ஒன்று, அண்ட் அட் 14 வீக்கில் ஒன்று கொடுப்பாங்க. பூஸ்டர் டோஸாக ஃபஸ்ட் டோஸ் எப்போ கொடுப்போன்னா அட் 16 to 24 months, அண்ட் தென் செகண்ட் டோஸ் பார்த்திங்கன்னா அட் 5 to 6 yearsல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஓபிவி. ஆக்சுவலி எல்லா வேக்சினுக்குமே மோரோவர் சிமிலர் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் தான். இம்யூனோ டெஃபிஷியன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஐடி டயக்னோசிஸ் இருந்தாலோ, இல்லை ஹெச்ஐவி பாசிட்டிவ், இல்லைன்னா ரெக்கரிங் இம்யூனோ சப்ரெசிவ் தெரப்பி, கீமோதெரப்பிலாம் எடுத்துக்கிற பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அக்யூட் இல்னஸ் வித் ஹை ஃபீவர், ஸோ ஃபீவர் இருந்தாலே எடுத்துக்க வேணாம்னு சொல்லுவாங்க அந்த டைமில். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன். ப்ரீவியஸாக ஒரு வேக்சின் ஒரு டோஸ் எடுத்துருக்க போது அலர்ஜி ஆகியிருக்கும் அதனால். ஸோ அப்போ கான்ட்ரா இண்டிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிவி கொடுக்கறதுக்கு பதிலாக ஐபிவியாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரலைட்டிக் ரியாக்ஷன் ஆஃப்டர் ப்ரீவியஸ் டோஸ். பேரலைசிஸ் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டோஸ் கொடுத்துருக்கும் போது, அதனால். நெக்ஸ்ட்டு 4 வைரஸ் தட் காஸ் டயரியா பார்த்திங்கன்னா rotavirus, norovirus, adenovirus and astrovirus. So components of diarrheal disease control program. இந்த question 2 times கேட்டிருக்காங்க. First, oral rehydration therapy to prevent and treat dehydration. Next, zinc supplementation. அதில் பார்த்தீங்கன்னா 10 to 14 days tablet zinc கொடுப்பாங்க. கண்டினியூட் ஃபீடிங், இன்கேஸ் பேபியாக இருந்ததுன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இன்ஃபேண்ட்டாக இருந்ததுன்னா ப்ராப்பர் ஃபீடிங் ஃபுட்டை எடுத்துக்க சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் எஜுகேஷன். என்ன ஹெல்த் எஜுகேஷனா ரிகார்டிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓஆர்எஸ் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ். அண்ட் டயரியல் டிசீஸ்ன்ற பார்த்திங்கன்னா ஹைஜீன் ரிலேட்டட் தான். ஸோ க்ளீனாக இருக்கணும், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், சானிடேஷன் ப்ராப்பர் சானிடேஷன் மெயின்டைன் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் ப்ராக்டிஸ்லாம் சொல்லித்தரது. And then early danger signs, அதாவது danger signs, for example blood in stool and dehydration symptomsலாம் சொல்லி தரது. And safe water and sanitation, clean sanitation இருக்கிறது. இம்யூனைசேஷன், ப்ராப்பர் இம்யூனைசேஷன். டயரியலுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டாவைரஸ் வேக்சின் கொடுக்கலாம் வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு. அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட், வந்ததுக்கப்புறம் எப்படி அசஸ் பண்ணுறது, சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அந்த டயரியல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட காம்போனன்ட்ஸு. ஸோ இது எந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது 1978 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எப்படின்னா ஆஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராடர் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆன் இம்யூனைசேஷன், இபிஐ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் எக்ஸ்பேண்டட் இதில் தான் இது வந்திருக்கு. டயரியல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரெடியூஸ்ட் ஆஸ்மலாரிட்டி ஓஆர்எஸ் சொல்யூஷனோட காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு per 1 liter க்ளீன் வாட்டரோட காம்போசிஷன் தான் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ காம்போனன்ட் பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னா சோடியம் குளோரைட் 2.6 கிராம் இருக்கும், குளுக்கோஸ் ஹானைட்ரேஸ் 13.5 கிராம், பொட்டாசியம் குளோரைட் 1.5 கிராம், ட்ரைசோடியம் சிட்ரேட் ஹைட்ரேட் 2.9 grams. ஸோ டோட்டல் ஆஸ்மலாரிட்டி பார்த்திங்கன்னா 245 m osmolarity per liter compared to 311 m osmolarity per liter in earlier formula. First in the formula விட இது revised. So reduce osmolarity ORSல. Next, causative organism of smallpox and chickenpox. Smallpox ஓட causative organism பார்த்திங்கன்னா variola virus which is pox viridae family related, and chickenpox பார்த்திங்கன்னா varicella zoster virus, அது herpes viridae family. Incubation period of poliomyelitis கேட்டிருந்தாங்க 7 to 14 weeks. இதோட mode of transmission பார்த்திங்கன்னா poliomyelitisனு fecal oral route தான் most common. ஸோ கண்டாமினேட்டட் ஹேண்டு, ஃபுட்டு, ப்ராப்பர் சானிடேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா வரும். அண்ட் ஓரல் டு ஓரல் டிரான்ஸ்மிஷன் இஸ் லெஸ் காமன். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்னால வரலாம். நெக்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட் ஆஃப் டைஃபாய்ட் ஃபீவர் பார்த்திங்கன்னா 7 to 14 days. ஸோ டைஃபாய்ட் ஃபீவர், டிஃபைன் டைஃபாய்ட் ஃபீவர், வாட் இஸ் ஃபார் டைஃபாய்ட் ஃபீவர் அண்ட் காஸ்டிவ் ஆர்கானிசம் ஆஃப் டைஃபாய்ட் ஃபீவர் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ சீரியல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் which is caused by an salmonella typhi
பாக்டீரியம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா சேம் ஃபீக்கோ ஓரல் ரூட் தான். ஸோ இதோட ப்ரிவென்ஷனும் இதிலே தெரிஞ்சிடும். ப்ராப்பர் சானிடேஷன் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் தென் ஹைஜீன்ஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொலாங்ட் ஹை கிரேட் ஃபீவரு, அப்டமினல் பெயின், ஸோ ஃபீக்கோ ஓரல் ரூட்னாலே வயிறு வலி வரும், ஹெட்டேக், கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா, ரோஸ் ஸ்பாட்ஸ் ஆன் அப்டமன் சம் கேசஸில் தான் இது இருக்கும், அண்ட் என்லார்ஜ் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர் இது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபைன் மார்பிடிட்டி 4 times வந்திருக்கு. ரெஃபர்ஸ் டு அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிசீஸ்ட் ஆர் அன்ஹெல்தி வித்தின் அ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் எவ்வளோ பீப்புள் டிசீஸ்டாக இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ அதுதான் மார்பிடிட்டி. மார்ட்டாலிட்டினா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட பீரியடில் எவ்வளோ டெத் ஆகிருக்கு அதுதான் மார்ட்டாலிட்டி. State of being subject to death in public health, it is used to describe the number of deaths in a population over a specific period of time. Next, maternal mortality rate. Maternal nale mother related. So number of maternal deaths due to complication from pregnancy or childbirth per 1 lakh live births in a given year. அதாவது ஒரு குறிப்பிட்ட இயரில் எதனாலனா ப்ரெக்னன்சியாக இருக்கும் போதோ இல்லை குழந்தை பிறக்கும் போதோ ஆர் 42 days ஆஃப்டர் டெலிவரிங் பேபி பிறந்ததுக்கப்புறம் 42 நாள் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் இறந்தா அந்த மதர் அதை மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி சொல்லுவாங்க. ஸோ எம்எம்ஆரோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த் இன் தட் இயர் இன்டூ 10,000. நெக்ஸ்ட்டு பர்த் ரேட்ன்றது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் per 1000 people in a population per year. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா birth rate is equal to number of live birth in a year by total mid-year population into 1000. So death rate கேட்டிருக்காங்க. death rate is also called as crude death rate. சேம் ஃபார்முலா தான். இதில் live birthனா இதில் death, number of death in a population per 1000 people in a given year. So death rate is equal to number of death in a year by total mid-year population into 1000. Next, define community health nursing. Community health nursing is a field of nursing that focuses on promoting and protecting the health of individual. So individual அதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கனாலே கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்னாலே ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் ப்ரிவெண்ட் டிசீஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் குரூப்ஸ் வித்தின் அ கம்யூனிட்டி செட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவலாக பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஃபேமிலியாக. அது ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியை ட்ரீட் பண்ணுற மாதிரி, ஒரு ஃபேமிலியை நம்ம ட்ரீட் பண்ணாலே ஒரு அங்கே இருக்க சொசைட்டியில் இருக்க ஒரு குரூப் ட்ரீட் பண்ணுற மாதிரி. இட் கம்பைன்ஸ் நர்சிங் ப்ராக்டிஸ் வித் பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த்தில் வந்து நர்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் டு இம்ப்ரூவ் ஓவரால் கம்யூனிட்டி வெல்பீயிங், சொசைட்டியோட வெல்பீயிங்காக தான். ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் சர்வீஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் பார்த்திங்கன்னா ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இதோட ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஓவரால் ஒரு ஃபேமிலி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் ஒரு ஃபேமிலியும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஒரு குரூப்பே நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்யூனிட்டியே நல்லாயிருக்கும், அதனால தான். நெக்ஸ்ட்டு 4 functions ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது ப்ரைமரி ப்ரிவென்ஷன். செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி ப்ரிவென்ஷன், டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், அண்ட் தென் ஃபேமிலி அண்ட் ஹோம் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் கேர். ஸோ ரெஃபரல், இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது, பட் இங்கே வந்துட்டு அவைலபிலிட்டி இல்லைனா எங்கே போனால் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றது நம்ம ரெஃபர் பண்ணி அனுப்புறது. அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் சர்வீசஸ், ஸோ மல்டி டிசிப்ளினரி டீமோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா இது பார்த்த உடனே எனக்கு மெயில் ஆர் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை சென்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி என்ன இஷ்யூ ஆகுதுன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லும்போது என்னோட அந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் திரும்ப சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் என்னால் ஷேர் பண்ண முடியல உடனே. ஸோ மோஸ்ட்லி நான் வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்பப்போ நான் ஷேர் பண்ணுவேன் மெயிலில். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் ரிலேட்டட் கொஷின்ஸும் கண்டிப்பாக வரும். அதர் சப்ஜெக்ட்ஸும் 2 marks அண்ட் MCQs ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.